அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ எடியூட்ஸ் ரொம்ப நாளாக வச்சு பார்த்து ரொம்ப நாளாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டு நம்ம போடல, எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணல, ரொம்ப நாளாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எதுனான்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா வாட் ஐ எம் டூயிங் இந்த ஜிம். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன் ஜிம்மில் அப்படின்றதான் வந்து நான் இந்த வீடியோட கண்டென்ட்டாக இருக்க போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில். ஏன்னா நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு ஏன் வீடியோ வரல அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு நான் ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோஸ். ஃபஸ்ட்டு என்னோடய ஜிம் ஜேர்னி அப்படின்றது வந்து துபாயில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஜிம்மெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை முன்னாடிலாம். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, நம்மளுக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரீ டைம் தான் இருப்போம், ஸோ ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் டேக் கேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு ஜிம்முக்குள்ளே வந்தது. ஜிம்முக்குள்ளே வந்து மே 2022 தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி கூட ஜிம் போனதில்லை. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஆஸ் எ பிகினராக எனக்கு மோஸ்ட்லி தெரியல, பட் என்கிட்ட வந்து ஒரு சேட் மட்டும் இருந்துச்சு. எங்கள் இதுலேருந்து ஜிம்மில் வந்து இருக்கிற சேட் வந்து எந்தெந்த மசில்லாம் இருக்குது, ஸோ எந்தெந்த ஒர்க் அவுட்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சேட் மட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டைமில். அதுக்கப்புறம் எப்படி போச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனர் வந்தார். ஸோ ட்ரைனர் வந்துட்டு இங்கேருந்து நேராக போயிட்டு ஜஸ்ட்டு இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் பண்ண அப்படின்னாரு. எனக்கு அப்படின்னா சுத்தமாக ஒன்றுமே புரியலை ஆக்சுவலாக. அப்படி தான் வந்து என்னோடய ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். மசில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மசில் எப்படி க்ரோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தென் அப்படியே வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ. ஆக்சுவலாக ஒரே ஜிம் தான், நடுவில் நான் ஒரு 2 ஜிம் வந்து சேஞ்ச் பண்ணேன். பட் ஆனால் அந்த ஜிம்மில் கம்ஃபர்டபுள் இல்லைன்ட்டு திருப்பி நான் இந்த ஜிம்முக்கே வந்துட்டேன். ஸோ எனக்கும் அந்த ஜிம்முக்குள்ள கனெக்ஷன் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்படி தான் என்னோடய ஷெட்யூல்லாம் பார்த்திங்கன்னா 4 டேஸ் வந்து நான் ஷெட்யூல் பண்ணியிருப்பேன். வீக்லி வந்து 4 டேஸ் வந்து ஒர்க் அவுட் இருக்கணும் அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து செஸ்ட்டு டே தான். ஸோ செஸ்ட்டு வித் ட்ரைசப் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே வந்து பேக்கும், அப்புறம் வந்து பைசப்பும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் தேர்ட் டே வந்து ஷோல்டரும் ஆர்மும் போடுவேன். ஸோ ஷோல்டர் வித் ஆர்ம் போடும்போது பைசப் ட்ரைசப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் 4 ஆர்ம்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒர்க் அவுட் அன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டே எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டமானது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு ஒர்க் அவுட் அது லெக் டே தான். ஸோ 4th டே வந்து என்னோடய லெக் டேவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த 4 ஒர்க் அவுட் அந்த 4 நாள் கழிஞ்சதுமே ஒரு நாள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு பாடி சொல்லிவிடும். ஸோ உடனே போயிட்டு ரெஸ்ட் டே தான். ஸோ அப்படி தான் வந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இப்போது நான் ஆக்சுவலாக இந்த 4 டேஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அதில் எந்தளவுக்கு நீங்கள் டிசிப்ளின் இருக்கீங்க, எந்தளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற 3மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நான் ஜிம்மில் வந்து எனக்கு அது பிடிச்ச விஷயம் அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக வந்து அதில் டிசிப்ளின் ரொம்பவே மெயின்டைன் பண்ணுவேன். என்னோடய ஷெட்யூல் இருக்குது. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அந்த டைம் கொடுக்க மாட்டேன், அதுக்காக தான் கொடுப்பேன். ஹார்ட் ஒர்க் வந்து அந்த டைமை நான் யூஸ் பண்ணுறேன், அந்த டைமுக்கு நான் குவாலிட்டியான டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற போது அந்த யாருக்கிட்டையும் பேசாமல் என்னோடய ஒர்க் அவுட்டை என்னோடய கரெக்டான டைமிங்கை பண்ணிவிட்டு வரேனா அப்படின்றதுல ரொம்பவே நான் இதாக இருப்பேன். அது மட்டும் எனக்குள்ளே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நான் அந்த வீடியோ தான் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நல்லா சூடுங்க, நல்ல ஃப்ளட்டு ஆக்சுவலாக ஃபுல்லாக. ஆனால் வந்து நிறைய இடத்துல வந்து ஷார்ஜா, அஜ்மான் அப்படின்ற அடுத்தடுத்த ஸ்டேட்லலாம் வந்து இன்னமும் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. பட் துபாய் இட்ஸ் ஓகே ரைட் நோ. ஏன்னா யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், நல்ல வெயில் அடிக்குது இப்போது. ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து மழை சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து துபாய் வந்து ஓகே தான். நல்லா
அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் சுரேஷ். டேக் கேர். பை பாய்.